வார விடுமுறையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இந்த சுற்றுலா பயணிகளின் அவதிக்கு என்ன காரணம்? இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. ஏழைகள் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஏற்காட்டுக்கு விடுமுறை நாட்களில் பயணிகள் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது வழக்கம். அந்த வகையில் நேற்று சனிக்கிழமை, அது மட்டுமின்றி சுதந்திர தினம் என்பதால் நேற்று கடுமையான கூட்டம் அலைமோதியது. அதே நேரத்தில் இன்றும் அந்த இதமான சூழல், அதாவது ஏற்காட்டில் இன்று காலை முதலே இதமான சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக வெளிமாநில பயணிகள் மற்றும் வெளிமாவட்ட பயணிகள் என பல்வேறு சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டுக்கு படையெடுத்தனர். குறிப்பாக ஏற்காட்டின் அண்ணா பூங்கா, குகை கோயில், லேடி சீட்டு, கிளியூர் நீர்வீழ்ச்சி, காட்சி முனைகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே கூட்டம் அலைமோதியது. அது மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்த மட்டுமின்றி அவர்கள் எடுத்து வந்த இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களால் ஏற்காடு நிரம்பி வழிந்தது. இதன் காரணமாக எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் மட்டுமின்றி அவர்கள் வாகனங்களும் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதான இடவசதி இல்லாமல் சாலைகளிலே நிறுத்தப்பட்டன. இதனால் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஏற்காட்டில் இதமான சூழல் நிறுத்த போவதிலும் வாகனங்களிலிருந்து இறங்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி சந்தித்தனர். இந்த நிலை ஏற்காட்டில் மட்டுமின்றி ஏற்காடு சேலம் மாநகரங்களுடைய துவக்கக்கூடிய ஏற்காடு அடிவாரம் துவங்கி 23 கொண்டை ஊசி வலைகள் மற்றும் 23 கிலோமீட்டர் தொலைவுள்ள மலைப்பாதைகளும் இந்த கூட்ட நெரிசல் காணப்பட்டது. ஆனால் நேற்று கூட்ட நெரிசல் அதிகரித்த நிலையில் போலீசாரின் எண்ணிக்கை, குறிப்பாக போக்குவரத்து சரி செய்யும் போலீசார் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. அதனால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் ஈரோட்டில், ஏற்காட்டில் விற்பனை, அதாவது வியாபாரிகள் விற்பனை மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை களை கட்டியிருப்பது வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எதிர்காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப போக்குவரத்து சரி செய்யும் பணியில் கூடுதல் போலீசார் நியமிக்க வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராசக்தி, தகவலுக்கு நன்றி கண்ணன்.